ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பருப்பி ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு சமையலே செய்ய தெரியாதுன்றக்குள்ள ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்ம தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதே கப்லேயே 1.5 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 கப் அளவுக்கு தேங்காய்க்கு 1.5 கப் அளவு சீனி கரெக்டாக இருக்குங்க. அந்த கப்லேயே 1/4 கப்புக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும். நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேங்காய் பர்பி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்பவும் பிடிச்சமான ஸ்வீட்டுங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் துருவின தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாவே வருங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்களே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக தேங்காய் பருப்பி ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாம் நமக்கு ட்ரை ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஸ்டவ்லேயே விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு அதையும் விட்டுறலாங்க. இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். இப்போ அந்த அளவுக்கு வர அளவுக்கு விட்டுடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த தண்ணிக்கும் இப்போ இருக்கிற தண்ணிக்கும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்படி பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுடலாங்க. சின்ன சின்ன பீஸாக வேணும் அப்படின்னா, லேஸாக இருக்கணும் அப்படின்னா ஃபுல் தட்டை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பீஸ் பெருசாக வேணுன்றதுனால நான் பாதி தட்டு வர அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் வர மாதிரி இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. சர்க்கரை பாகெல்லாம் நல்லா கெட்டியாக ஆகட்டும். ஈவனாக வர மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம். இப்போ நல்லா 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ பாகெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தயாராகிடுச்சு. கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறப்பே நம்ம இந்த மாதிரி பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒன்று எடுத்து பார்க்கலாங்க. இன்னும் ஜூஸியாக தான் இருக்குது. நம்ம அப்படியே நைட்டு செஞ்சுட்டு மார்னிங் சாப்பிட்றப்போ நல்லா கெட்டியாகவே இருக்குங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் தேங்காய் பர்பி. செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக தேங்காய் பர்பி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.